வணக்கம் நண்பா. நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுக்கங்க. அப்பனா தான் நான் டெய்லி போஸ்ட் போடுற எல்லா ஜாப்ஸுமே உங்க மொபைலுக்கு உடனேக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் என்னன்னா, நண்பா நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்ப நம்பி தாங்க ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் ஒரு ஜாப் வந்திருக்கு. அதுவும் சாதாரண ஜாப் இல்லைங்க. பெர்மனன்ட்டான ஜாப். ஓகேங்களா? ட்ரைனிங்கும் அவங்களே குடுத்துடுறாங்க. பிளஸ் பிளேஸ்மெண்ட்டையும் அவங்களே கேரண்டி பண்ணிடுறாங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. நீங்க டிகிரி படிச்சிருந்தவங்களாலும், டிகிரி படிச்சு முடிச்சவங்களாலும் சரி, இல்ல டிகிரி இப்ப ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி, எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்ப கரண்ட்ல வந்து இருக்கிற ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸே இதுதான்னு சொல்லலாம். இது நெறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜாப கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப வந்து இது என்ன ஜாப்? இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? என்ன ஏதுன்ற டீட்டெயிலா ஃபுல் வீடியோல பார்த்துடலாம். நெறைய பேர் நம்மளுக்கு என்ன கமெண்ட் பண்றீங்க, டிஎம் பண்றீங்கன்னா, நண்பா நீங்க போடுற ஜாப்புக்கு என்னால அப்ளை பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நண்பா. ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு ஹம்பிளான ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க வீடியோ ஓட்டி விடாம ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நான் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம பாருங்க. நீங்களும் ஜாப் அப்ளை பண்ணி கண்டிப்பா நீங்க ஜாப்ஸ வாங்கிடலாம். இப்ப நம்ம தம்ப்நெயில வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம டைரக்டா வீடியோக்குள்ள போய் எப்படி அப்ளை பண்றது, என்ன ஏதுன்றத பாத்துடலாம் வாங்க. இந்த ஜாபோட அப்ளை லிங்க் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்குங்க. எல்லா ஜாபுக்குமே அபிஷியல் அப்ளை லிங்க்னு போட்டுருக்கும். அதுதாங்க அபிஷியலா அப்ளை பண்ற லிங்க். ஓகேங்களா? அதை டச் பண்ணி தான் நீங்க உள்ளே வர போறீங்க. இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம அவர் டெலிகிராம் ஜாப் லிங்க், இது இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே நம்ம சேனலோட அபிஷியல் சைட் தாங்க. இதுல வந்து டெய்லி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க இதுல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டேரக்டா பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்க என்கிட்ட பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எங்க இருந்து பிரதர் ஜாப் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லன்னு ஒரு கம்பெனி தாங்க. இது வந்து ஒரு எம்என்சி கம்பெனி. ஓகேங்களா? அங்க இருந்தா இப்ப ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தாங்க கொடுத்திருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் அவங்க சொல்லவே இல்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் கொடுத்திருக்காங்க. என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, வேகன்சியோட பேர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்னுங்க. ஆமா, நீங்க இன்டர்ன் தான் போக போறீங்க. அதுலதான் அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து எடுக்க போறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பிரைவேட் ஜாப் தான். ஆல் ஓவர் இந்தியா இருக்க யாரு வேணா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எண்டிங் டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வர 7ஆம் தேதி தான். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ளை மோடு வந்து ஆன்லைன் தாங்க. இப்போ வந்து இந்த ஜாப் என்னதோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் என்ன ஏதுன்றது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். இதை பார்த்தே நீங்க வந்து எல்லாமே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்க ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஜூன் 2 வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட இதை பொறுத்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் டேட் கூடலாம் குறையலாம் எல்லாமே நடக்குங்க. இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மந்த் இன்டர்ன்ஷிப்புங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். ஓகேங்களா? ஒர்க் மோட் வந்து ஃபுல்லி ரிமோட் தான். அதாவது ஒர்க் ஃப்ரம் எனிவேர்ன்றத அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க இருந்துனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் நிறைய பேர் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது, நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க நீங்க டைரக்டா அவங்களோட ஆபீஸ்ல போய் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, பெங்களூர்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பெங்களூர் வந்து ரொம்பவே பக்கம் தான். ஸோ நீங்க பெங்களூர் போய் நீங்க அங்க இருக்கிற பிஜில ஸ்டே பண்ணி நீங்க அவங்களோட ஆபீஸ் பக்கத்துல இருக்க பிஜில ஸ்டே பண்ணி நீங்க கத்துக்கலாம். சூப்பராவே கத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்ல நீங்க பயங்கரமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இல்ல நல்லா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே உங்களை ஃபுல் டைம் ஒர்க்குக்கு இது பண்ணிக்கிருவாங்க. அவங்களே அவங்களோட ஆபீஸ்ல உங்களை பெர்மனன்ட் ஜாபுக்கு ஹையர் பண்ணிக்கிருவாங்கன்றது தான் அவங்களே அவங்களோட வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நண்பா. ஸோ எல்லாருமே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட அப்ளை லிங்க் எங்க பொறுத்த இருக்குன்னா, உடனே அப்ளை பண்ணணும் நீங்க எல்லாரும் கேட்கறது எனக்கு நல்லாவே தெளிவா கேட்குது. நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப்லெட் காலம் தெரியும். இதுல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் ஜாப்ஸ் அப்ளை லிங்க் தெரியுது. இதுக்கு ஆப்போசிட்ல கிளிக் ஹியர்னு தெரியுது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல, அந்த கிளிக் ஹியரை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த கிளிக்கரை டச் பண்ணா டைரக்டா நம்மள அந்த அட்லானோட அபிஷியல் வெப்சைட்லயே கூட்டிட்டு போயிருங்க. இதுதான் அந்த அபிஷியல் வெப்சைட். இதுல அவங்க தெளிவா போட்டிருக்காங்க பாரு, என்ன ரோலுக்கு ஹையர் பண்றாங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்க்கு ஹையர் பண்றாங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ன்றதே சொல்லிட்டாங்க. இது ஃபுல் டைம் ஜாப்ன்றதே சொல்லிட்டாங்க. அது ஒரு ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகட்டும், என்னென்ன ஏதுன்றது நம்ம அதுல பார்த்ததுதான் நம்மளுக்கு இதுலயும் அப்படியே கொடுத்துருக்காங்க. சோ வந்து நம்ம இதுல வந்து பெருசா ஒன்றும் இது பண்ணிக்க போறதில்ல. இப்போ வந்து இதை எப்படி பிரதர் அப்ளை பண்றது, எனக்கு ஜாப் எப்படி அப்ளை பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒரு தெரியுது பாத்தீங்களா, அந்த இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க.
நீங்க அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு குடுத்தோனே, அது உங்கள டைரக்ட்டா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற ஒரு ஃபார்ம்க்குள்ள கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம அப்ப இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிட்டாலே போதுங்க. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் சிவின்னு இருக்குல்ல, அதுல வந்து உங்களோட ஃபார்ம அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் நேம்னு உங்க ஃபுல் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சர்டிபிகேட்ஸ்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடியை கொடுங்க. வேற எதுவும் கோளாறா இருக்கிற இமெயில் ஐடி தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அடுத்து ஃபோன் நம்பர்ல வந்து உங்களோட மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கரண்ட் லொகேஷன், நீங்க இப்ப கரண்டா எங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த லொகேஷனை நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்க இதுல அப்ளை பண்ற அப்ப இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும் அந்த கம்பெனியோட டீல்ஸ் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து லிங்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுல கொஞ்சம் நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வரும். லிங்க்டின், கிட்ஹப், போர்ட்ஃபோலியோ, அதர்ஸ், ட்விட்டர், இந்த மாதிரி இருக்கிறதுல ஏதாவது ஒரு இதுல உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்டோட லிங்க் நீங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப்ல விச் ரோல் ஆர் யூ அப்ளைடுன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்ல 2 இது இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, இன்டர்ன் இருக்கு, பிளாட்ஃபார்ம் இன்டர்ன் இருக்கு. இதுல 2 உங்களுக்கு ஓகேவோ இதுல ஓகேவோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹேவ் யூ ப்ரீவியஸ்லி டன் எனி இன்டர்ன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்ன்ஷிப் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. வாட் எக்ஸைட்ஸ் யூ அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹவ் யூ சி யுவர் செல்ஃப் கான்ட்ரிபியூட்டிங் டு அவர் டீம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பாக்குறோம், நம்ம வந்து எப்படி அந்த டீமுக்கு வந்து அந்த அட்லாண்ட் டீமுக்கு வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறோம்ன்ற கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்க இதை டைப் பண்ணி நீங்க இதை ஃபில் பண்ணிடலாம். அடுத்து டூ யூ ஹேவ் அன் ஆக்டிவ் கிட்ஹப் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்க. கிட்ஹப் அக்கௌண்ட் கொண்டு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்ல நோன்னு கொடுத்துக்கோங்க. இப்ப ஒருவேளை இருந்துச்சுன்னா ஏதாவது ஓப்பன் சோர்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமானா ஆமான்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லன்னு கொடுத்துக்கோங்க. இல்லன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த கீழே இருக்க பாக்ஸ் ஃபில் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து வந்து விச் டெக்னாலஜிஸ் ஆர் யூ ப்ரொஃபிசியன்ட் இன், அதாவது எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு. ரியாக்ட், வியூ, டைப் ஸ்கிரிப்ட், கூபர்நெட்ஸ், ஜென்கின்ஸ், ஜாவா, பைத்தான், கோ, கிளவுட், இது எல்லாமே இதுல வந்து எதுல வந்து நீங்க ப்ரொஃபிசியன்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு இதை மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல டபுள் 2 இது 3 இதை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து இஃப் த டெக்னாலஜிஸ் யூ ஆர் ப்ரொஃபிசியன்ட் இன் ஆர் நாட் லிஸ்டட் அபவ் ப்ளீஸ் ஸ்பெசிஃபை, அதாவது இவங்க கொடுத்த இதுல வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபிசியன்ட் லாங்குவேஜ் இல்ல அப்படின்னா நீங்க தனியா கூட டைப் பண்ணியும் கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இன்டர்ன்ஷிப் வந்து 2ஆம் தேதி ஜூன் 2ல ஆரம்பிச்சு 6 மாசம் ரன் பண்ணுமா. இந்த டைம் லைன்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஓகேனா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்ல நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து டைரக்டா அங்க போய் அதுல வந்து ஒரு 1 வீக் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா டெல்லி இல்ல பெங்களூர்ல. ஓகேங்களா? இதுல இன்னொரு பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நம்ம செலக்ட் ஆகி நம்ம அங்க போய் 1 வீக் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குல்ல, அதுக்கான டிராவல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஸ்டேயா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே பாத்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஓகேனா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்ல நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கான்ட்ரிபியூட்டிங் அட் அட்லண்ட் ஃபார் அ ஃபுல் டைம் ரோல் ஆஃப்டர் த இன்டர்ன்ஷிப், அதாவது அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அங்க அட்லண்ட்ல ஃபுல் டைம் ஜாபுக்கு வந்து ஆஃபர் பண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே எஸ்ன்ற கொடுத்துக்கோங்க. அடுத்து விச் அகாடமிக் இயர் ஆர் யூ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணுவீங்க, இல்ல ஃபைனல் இயர்ல இருக்கவங்க அப்ளை பண்ணுவீங்க. ஃபைனல் இயர்னா எந்த இயர்ன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா கிராஜுவேட்ன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இஃப் யுவர் அகாடமிக் இயர் டசன்ட் ஃபிட் ஆப்ஷன் அபவ் ப்ளீஸ் ஸ்பெசிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எதுலையுமே நீங்க விரும்புறது இல்லை அப்படின்னா அதை வந்து தனியாக டைப் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர்னு இருக்கும், அதை ஃபைனல் இயர்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இவர் கரண்ட் லொகேஷன் கேட்டிருக்காங்க, என்ன லொகேஷனோ அந்த லொகேஷனை கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட ஏதாவது பர்சனலா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை இதுல டைப் பண்ணிக்கலாம். அடிஷனலா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இதுல டைப் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு சப்மிட் அப்ளிகேஷன்றதை மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதும். நீங்க இந்த ஜாபுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்பா. இப்ப எல்லாருமே என்கிட்ட கேட்க டவுட் என்னன்னா, நண்பா நான் நீங்க சொல்ற எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்றேன், ஆனா எனக்கு ரிப்ளை தான் எனக்கு இதுல இருந்து வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்றதான் எல்லாருமே என்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பதில்னா, நண்பா இந்த கம்பெனி இல்ல எந்த கம்பெனி எடுத்தாலும் 15ல இருந்து 30 நாள் ஆகும் நண்பா. ஓகேங்களா? அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நிறைய நண்பர்கள் என்ன கேக்குறீங்க, நண்பா நான்லாம் அப்ளை பண்ணி 30 நாளைக்கு மேலே ஆயிருச்சு, ஆனா எனக்கு இன்னமும் எந்த ரெஸ்பான்ஸ் வரலையா, அப்ப எனக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகி ரெஸ்பான்ஸ் வரலைன்னா கம்பெனி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன நண்பா சொல்றீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணன்றதும் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, என்னன்னா உங்களுக்கு ரிப்ளையே வரல, அப்போ வந்து நீங்க செலக்ட் ஆகல அப்படின்றத அதுக்கு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து ஜாப்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்னும் யாரும் கவலைப்படாதீங்க, ஹோப்பை லூஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்னாடி கமெண்ட்லயும் சரி, நான் நம்ம டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுல எல்லாத்துலயும் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களை ஜாயின் பண்ண சொல்றேன்னா, என்னால யூடியூப்ல ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 ஜாப் தான் கொடுக்க முடியும். பட் நான் டெலகிராம், வாட்ஸ்அப்ல நான் ஒரு நாளைக்கு 20க்கு மேல பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும்,
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்கு. எல்லாத்தையுமே நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இதுல அப்ளை பண்ணி ஜாப்ஸ் கிடைக்கலனாலும், அதுல அப்ளை பண்ணி ஜாப்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்கள விட அதிகமா எனக்கு இருக்கு. ஸோ எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே போய் அதுல ஜாயின் பண்ணி, அதுல இருக்கிற ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உடனே ரிப்ளை பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வந்து ஜாப் வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு மறந்துடாம உடனே இந்த ஜாப வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேலை, சூப்பரான ஒரு வீடியோவோட மறுபடியும் நான் வந்து பாக்குறேன். பாய் பாய்.